வேண்டுமா? அதாவதுங்க, ஹோம் டெஸ்ட்டை நம்ம அப்படியே லாஸ் ஆக்கிட்டே இருக்கிறோங்க. நம்ம ஜிஜி மாமா யாராலும் என்னன்னு காட்டிக்கின்னு இருக்காருயா. ஒயிட் வாஷ் ஆஃப் ட்ரெண்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த வாட்டி. அதுக்கு போன வாட்டி நம்ம நியூசிலாந்து வேற 3-0 ஜெயிச்சுட்டு போனானுங்க. நம்ம டெம்பா பவுமா வந்து ஒரு குத்து குத்துறாண்டி பாருயா. பாரி குத்துதா என்ன குத்துங்க. ஒண்ணுமே இல்ல. படே நீதான் போறடா. ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அப்படியே இந்த ப்ராமோலாம் பாத்தீங்க அப்படி ஒரு டென்ஷன் ஆகுதுங்க. டிஎன் டீம் இல்ல கன் டீம்னு டெம்பா பவுமாவும் யாரும் வந்து சுருன்னு சுருவிட்டாங்க. நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோயா. சரி அப்படியே போய் நம்ம கௌதம் கம்பீரோட ஸ்பீச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த ஷெருப்பத்தை அடிப்பீங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சிருக்காருயா. என்ன நான் சொல்லி வச்சிருக்காரு, ஒயிட் பாலும் ரெட் பாலும் ஒன்னான்னு கேக்குறேன். ஏஷியா கப் அவர் வந்து தான் ஜெயிச்சாங்களாம். சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்க வந்து தான் ஜெயிச்சாங்களாம். அதெல்லாம் ஓகே தான். ஏஷியா பெரிய மலை சொல்லி இருக்கு பத்தியா. சாம்பியன்ஸ் டிராஃபி ஒத்துப்பண்டா, அதை கன்ஃபார்ம் ஒத்துப்பா. அப்படின்னு ஏஷியா கப் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அம்மா பெரிய டீம்டா பாகிஸ்தான் ஒரு டீம் சான்ஸே இல்லடா. அந்த டீமுக்குள்ள போய் அடிச்சுட்டு என்ன பேசுற பத்தியா நீ. இந்த பக்கம் நம்ம டயர்டப்பா இது பண்ணிட்டு போயிட்டான். உடனே நீ கேப்டனா ரிஷப் பண்ணிட்டு கிட்ட கொடுத்து ரிஷப் பண்ணிட்டு ஒழுங்கா பண்ணலன்ற. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஃபார்மன்ஸ் பக்காயா. ஆனா கம்பீரோட கோச்சி வேற லெவல் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கடைசி 2 வருஷமா 2 ஒயிட் வாஷா. அந்த மாதிரி ரெக்கார்டு எந்த போச்சாலையும் பண்ண முடியாதுயா. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரெக்கார்டு படிச்சுக்காரு நம்ம கௌதம் கம்பீர். டொமஸ்டிக்ல போய் கோச்சி பண்ணிட்டு வாடா. பிளேயர்ஸ் ரோஹித்தின் கோலி வேடா சொல்றேன், நீ போய் விளையாடுங்க. அதுதானே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்துதாங்க நம்ம இவ்வளவு பேர் ரெக்கார்ட்லாம் படைச்சிக்கிட்டு இருக்கோம். ரெட் பால்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கோச்சை இந்தி வேர்ல்டு யாரோ இருக்காங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஆட்டா.